செல்லாதவை என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளில் முதியவர்கள் காத்திருக்கின்றனர். முதியவர்கள் பணம் எடுக்க பிரத்யேக ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சட்டம் வரும்போது ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது. பணக்காரனை பற்றி கவலை இல்லை, ஆனால் ஏழை எளிய மக்கள் நாங்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். தள்ளாடும் வயதில் வங்கி வாசலில் தவம் இருக்கும் ஒரு முதியவரின் குரல் மட்டும் அல்ல இது. இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தின் ஒட்டுமொத்த குரல் இது. நெல்லை சந்திப்பு தச்சநல்லூரில் உள்ள வங்கி கிளை முன்பு முதியவர்கள் சுட்டெரிக்கும் வெயிலின் கொடுமையை தாங்கிக் கொண்டு மிகுந்த சிரமத்துடன் நிற்கின்றனர். உணவு, குடிநீர் அருந்த கூட நேரம் கிடைக்காமல் காலை முதல் நிற்பது வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். 8 மணிலேருந்து காத்திருக்கோமா வெயிலில், இன்னும் 9 மணிக்கு 10 மணிக்கு தான் திறப்பாங்க. இதை வாங்கிட்டு போய் தான் செலவு பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நிற்கிய வெயிலில் இருக்குது, கஷ்டம் இல்லை, என்ன செய்யுமா? வயசான வந்து நிற்க முடியல, எனக்கு நிற்க முடியலை. இப்போ நான் விழுந்தோம்னா விழுந்தது தான். எனக்கு வயசு 75 ஆச்சு. சரிதானா, நான் விழுந்தது தான். இப்போ இந்த நோட்டை மாற்றினா தான் நான் அடுத்த சம்பளம் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பாதிக்கும். வாங்க மாட்டாங்க, கடையில் வாங்க மாட்டாங்க. கடையில் வாங்கினா 500 ரூபா கொடுத்தா 500 ரூபாயும் ஜாமான் வாங்குங்க. உறவினர்கள் உதவியின்றி சுயமாக உழைத்து 500 மற்றும் 1000 சேர்த்து வைத்த பணத்தை மாற்றினால்தான் அன்றாட உணவுக்கே வழி ஏற்படும் என்று கண்ணீர் மல்க அவர்கள் கூறுகின்றனர். பல படம் வந்து உட்காந்துருக்கோம், பாடுபட்டு தான் திங்காடு. என்ன பாடு பார்க்க வேலை அடிதான் சாப்பிட்டு வேறு பழக்கம் இல்லை. 7 மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் அதை இறக்கப்பட்டு கொடுக்கணும். வீட்டு செலவு கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, முதலாளி கிடையாது, நான் தான். இப்போ கண் பார்வை இல்லாமல் தான் நான் வேலைக்கு போகல. அந்த 500 நோட்டு 2 நோட்டு வந்திருக்கேன், மாற்றணும். மாற்றிட்டு அக்கௌண்ட்டில் கிடக்கிற ரூபாயில் 2000 எடுக்கணும். 9 மணிக்கு வந்தேங்க. நேற்று வந்தேன், போயிட்டேன், கூட்டமாக இருக்குன்னு போயிட்டேன். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு போய் தான் நான் கடைக்கு போகணும். மாற்றி 2000 வேணும் செலவு. தங்களின் நிலையை அரசு அதிகாரிகள் கண்ணோக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பே இப்போது முதியோர்களிடம் பிரதானமாக உள்ளது. தாங்கள் சந்திக்கும் துயரத்தை உணர்ந்து சில நாட்களுக்காவது காலை 9 மணிக்கு வங்கிகளை திறக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்களை மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தாலும் உடல் ரீதியாக பாதிக்கப்படும் முதியவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது வங்கி நிர்வாகத்தின் கடமையாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி.